இன்றைய நாளிலும் அருமை ஊழியக்காரர் வெங்கட்ராஜன் ஐயாவிடம் வரவேற்போம். அவர் தேவனுடைய செய்தி கொண்டு வருவார். நல்ல கருணை. ஹல்லேலூயா. 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 நல்ல சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல வைத்து ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படி எனக்கு அனுமதி கொடுத்த அருமையான பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. கர்த்தர் நல்லவர். நான் மிகவும் திருவருக்கார் ஐக்கியத்தில் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் உங்கள் ஐயாவும் ஒருவர். மிக அருமையாக பாடக்கூடிய தாளந்து பெற்றவர். ஒவ்வொரு ஐக்கியத்திலையும் வந்து பாட்டு பாடுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நீங்கள் வார வாரம் கேட்கறதுனால வேறு உங்களுக்கு அந்த வேலையை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் மிகவும் விரும்பி கேட்பேன் அவருடைய பாடலை. அவருடைய சாட்சிகளை குறித்து மறைந்திருக்கிறேன். கடந்த வாரம் கூட அவருக்கு ஒரு சின்ன விபத்து என்று கேள்விப்பட்டு அதற்காக தெய்வ சமூகங்களை ஜெபித்தேன். கர்த்தர் நல்லவர். நீங்களும் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீர்கள். நிச்சயமா இந்த வருடத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி திறப்பார். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 3 விஷயங்களால உனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வாரம் நீ போகும்போது அந்த சபையில வருகிற ஜனங்கள் ஒருவேளை இன்னைக்கு சொன்னாங்க நிறைய பேர் வரலன்னு. நிறைய பேர் வராததுக்காக நான் வருந்துகிறேன். வந்தவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். வந்த நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள். இந்த வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உங்களிலும் அநேகர் ஆண்டவர் சொன்னாரு, வருகிற ஜனங்கள் அவங்க கொஞ்சமோ நஞ்சமோ நிறையவோ குறைவோ வருகிறவர்கள் இதே சூழ்நிலையில தான் வர்றாங்க. கர்த்தர் எங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நாங்க முயற்சி பண்ணிட்டோம், நாங்க போராடிட்டோம், நாங்க ட்ரை பண்ணிட்டோம், நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், எங்களால் ஆனது எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இனிமேல் கர்த்தரே எங்களுக்கு ஏதாவது அதிசயம் செஞ்சாதான் உண்டு. அந்த சிச்சுவேஷன்ல தான் ஜனங்க வர்றாங்க. எனவே நான் செய்யும் அற்புதங்களை குறித்தே நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு இன்ட்ரோ கொடுத்தார். உடனே பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்திலும் ஒரு சத்தியம் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இயேசு அன்னைக்கு செஞ்ச அற்புதம் மாதிரிலாம் இன்னைக்கு இங்கேயும் நடக்கலையே, அப்படிலாம் நாங்க பார்க்கலையே அப்படின்னு நிறைய பேருடைய மனதுல ஒரு கேள்வி இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, அந்த வர்ற ஜனங்கள்ல 2 டைப் ஆஃப் கரேஜ், 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹியர். ஒன்னு, கர்த்தர் நிச்சயமா எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிற ஜனங்கள். இன்னொன்று, இயேசு ஏன் அந்த அற்புதத்தெல்லாம் செய்ய மாட்டார்? இப்போ அவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சா அல்லது அவருக்கு மனசு இல்லையா, அவர் ஏன் செய்யல என்ற கேள்விக்குறியோடும் ஒரு சிலர் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கு செய்தி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன அனுப்பி இருக்கிறார். ஆக்சுவலா நான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கணும். நானா தான் வாலண்டியர் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வீக் வரேன் அப்படின்னு. எனக்கு எவ்வளவு பேர் வர்றாங்கன்றது பிரச்சனையே கிடையாது. நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்றது பிரச்சனை கிடையாது. எப்படி வந்திருக்கிறீங்க அப்படியே போகக்கூடாது, அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. வந்த வண்ணம் நீங்க திரும்பி பாருங்க. இயேசு மிகப்பெரிய ஒரு ஆசான், மிகப்பெரிய சர்வ வல்லமுள்ளவர். அவர்கிட்ட திரள் கூட்டமும் வந்தாங்க. ஒரு சில இடத்துல தனி மனிதனும் வந்தாங்க. ஒரு சிங்கிள் பர்சன் கிட்ட கூட அவர் பேசுறாரு. ஒரு தனி மனிதனை கூட ஒருத்தன் தானே, இவனுக்கு என்ன பேசுறது, இவனுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றது, இவனுக்கு என்னது நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுன்னு அவர் யோசிக்கல. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அவங்க எத்தனை பேர் வர்றாங்க என்பது அல்ல விஷயம். வருகிறவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு செய்த எந்த அதிசயத்தை வச்சும் இந்த மெசேஜ் நான் கொடுக்கலாம். நான் முதல் அற்புதத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். எடுத்துக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 - 4 வரை யாராவது வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். நல்ல
எல்லாருக்கும் தெரியாது, இந்த சம்பவம் தெரியாத ஆட்களே. இயேசு செய்த முதலாவது ஒரு திருமணத்துக்கு போறாரு, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, போறாரு, திருமணம் நடக்குது. திருமண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. எப்படி நம்முடைய தேசத்துல எல்லா தேசத்திலும் திருமணத்திலே முக்கியமான பங்கு வைப்பது சாப்பாடு தான், உணவு தான். ஒவ்வொரு தேசத்திலும் அந்த உணவு வேறுபடும். நம்ம ஊர்ல பிரியாணி தான், கல்யாண நாள் பிரியாணி, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், சிக்கனா மட்டனா என்ன பண்ணலான்னு நம்ம ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம், சிறப்பான உணவை கொடுக்கிறோம். அதே போல இஸ்ரவேல் தேசத்துல இன்று வரை எல்லா திருமண வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு டிஷ் கிரேப் ஜூஸ், திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் தான் திருமண பந்தியிலே முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த திராட்சை ரசத்தின் சுவையை வைத்துதான் திருமண வீட்டாரே எடை போடுவாங்களாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திராட்சை ரசம். இப்பொழுது திராட்சை ரசம் குறைபட்டுச்சு. ஒரு கல்யாண வீட்டுல ஒரு கல்யாணமோ ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினவங்களுக்கு நல்லா தெரியும். அங்க மட்டும் சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா அப்படி டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க கையும் ஓடாது காலும் ஓடாது, ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. இப்போ அதே நிலைமைதான் இந்த திருமண வீட்டிலும் வந்துவிட்டது. திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது. இப்ப இயேசுவின் தாயார் இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு. அப்ப ஆண்டவர் ஒரு ஆன்சர் கொடுக்கிறாரு, ஸ்திரீயே எனக்கும். அவங்க கேட்டது என்ன? திராட்சை ரசம் குறைவு. இவர் சொல்ற ஆன்சர் என்ன? எனக்கும் உனக்கும். அப்ப அதுக்கு என்ன கேட்க வர்றாருன்னா, நீ ஏன் இதை சொல்ற? ஆக்சுவலா இதை யார் சொல்லணும்? திருமணம் நடத்தின வீட்டுக்காரங்க தான் வந்து என்கிட்ட சொல்லணும். எனக்கும் உனக்கும் என்ன என்றால், நீ ஏன் இதை வந்து இந்த கம்ப்ளைண்ட் நீ ஏன் கொண்டு வர? நீ ஏன் என்கிட்ட சொல்ற? அப்ப நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, சம்பந்தப்பட்டவங்க நேரடியா என்கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு ஜெபத்தை இன்னொரு மேல சுமத்தி விட்டு, ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் வேலைக்கு போய் நீ நல்லா ஜெபம் பண்ணுமா, இவன் ஜெபமே பண்ண மாட்டேன். அவர் வேலைக்கு போற ஸ்திரியா இருந்தா, ஏங்க நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நான் வேலைக்கு போறேன். அல்லது மற்ற ஒரு ஊழியக்காரர் மேல யார் மேலேயோ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்படி சொல்லிவிட்டு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். ஆண்டவர் விரும்புகிறது நீங்கள் நேரடியாய் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும், கர்த்தரிடத்துல நேரடியாய் பேச வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதனால சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. யார்கிட்டயாவது சொல்லி கேளுங்கன்னு சொல்லல, டைரக்டா கேளுங்க. இதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஜெபம்னா கஷ்டம். பாருங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதுதான் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு சபையே ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்த ஆட்கள்லாம் இருக்குது. இப்ப பாருங்க, ஜெபத்துக்கு யாருமே வர்றது கிடையாது. வேற ஏதோ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி டான்ஸ் சொல்லி பாருங்க, சபை ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. ஆனா ஜெபம் அப்படியே உபவாசம் ஜெபம்னா உபவாசம் பண்றதே இன்னைக்கு ஒரு பெரிய இதுவாகி போச்சு. ரெண்டு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிவிட்டது. சரி, அது போகட்டும். அப்படியானால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்திற்கு நேரடியாய் வாருங்கள். ஒருவன் தேவனிடத்திற்கு நேரடியா போய் பேச முடியாததற்கு, ஜெபிக்க முடியாததற்கு, விண்ணப்பத்தை வைக்க முடியாததற்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, உங்கள் பாவங்கள். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு விஷயம், ஒரு சிலர் பாவம் பண்ணிருப்பாங்க, அதுக்காக மனம் வருந்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. கர்த்தர் அதை மன்னிச்சிருப்பாரு. ஆனாலும் அதை செய்ததற்கான குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க தேவ சமூகத்துக்கு வர முடியாம இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த குற்ற உணர்வில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கதான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பாவத்தை மன்னிச்சுட்டாரு. கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிச்சுட்டாரு. நீங்க எந்த செஞ்சிருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு வர்றதுக்கு முன்பாக வர நீங்க எந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி, தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால விளக்குகளினால முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ உங்க அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள், உங்கள் மீறுதல்களை நான் மன்னிச்சுட்டேன். ஆனா கர்த்தரே மன்னித்தாலும் பிசாசு இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு பேரே பொய்யனும் பொய்க்கு பிதா. அவன் என்ன சொல்லுவான், நோ நோ நோ, கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கல, நீ அன்னைக்கு செஞ்சியே கர்த்தர் உன்னை மன்னிக்கவே இல்லை, அதனாலதான் நீ இன்னும் இந்த பிரச்சனையில இருக்கிற, அதனாலதான் இந்த சிக்கல்ல இருக்கேன்னு சொல்லி
பொய்யை சொல்லி 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 அந்த குற்ற உணர்விலேயே நம்ம வைத்திருக்கிறதுனால இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு உங்களால நேரடியாக வர முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, விடுதலையோடு கர்த்தரிடத்துல பேச முடியல. ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைங்க ஏதோ பெற்றோருக்கு அப்பாவுக்கு விரோதமா ஏதோ ஒரு செய்யக்கூடாது செஞ்சுட்டாங்கன்னா அன்னைக்கு தைரியமா வந்து பேச மாட்டாங்க. அப்படியே ஒளிஞ்சு இருப்பாங்க. அப்பா இன்னைக்கு அப்படியே அவர் முகத்தை மேக்சிமம் பார்க்காமலே அவாய்ட் பண்ணிட்டு அந்த நாள் ஓட்டிடுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத பிள்ளைகள் நல்லா சந்தோஷமா வந்து அப்பா மடியில விளையாடும், பேசும், எப்பவும் கூட ஆஸ் யூசுவலா இருக்கும். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் தைரியமாய் கிருபாசன சந்தைக்கு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால், அதிசயம் நடக்க வேண்டுமானால் தேவனிடத்திலே நேரடியாய் தெரியப்படுத்த துவங்குங்கள். அநேகர் இந்த விஷயத்துல குறைவுபட்டிருக்கிறீங்க என்று பரிசுத்த ஆவியானவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 16 படிங்க. எபிரேயர் 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபையை அடையவும் போதும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே எப்படி வரணுமா? தைரியமா. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களை குறித்து அநேகருக்கு உங்களுக்கு குறித்தே உங்களுக்கு ஒரு மனம் சஞ்சரித்தல் அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு குற்ற உணர்வு இருக்குமானால் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் தைரியமாய் வரலாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு ஏன் இல்லை? உங்கள் குற்ற மனசாட்சியினால நம்ம அதை செஞ்சுட்டோம், இந்த வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோம், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சிட்டோம் சொல்லி அநேக குற்ற உணர்வுகளால் உங்களை பாதித்து பிசாசு ஒரு பொய்யை உண்மை என்று சொல்லி இருக்கிறதுனால இன்றைக்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை போல ஜெபிக்காத அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெப ஆவியிலே குறைவுபட்டதுக்கு காரணம் நீங்கள் செய்த பாவம் அல்ல, உங்கள் குற்ற மனசாட்சி அல்லது உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை. இன்றைக்கு கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் நீங்கள் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் என்ன சொல்லிருக்கார்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு கலக்கம் வரும்போது, ஒரு நிந்தை வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் நிச்சயமா நம்ம விட்டு விலகிறதே கிடையாது, நம்மை கைவிடுவதும் கிடையாது. அப்படியானால் நம்ம தான் குற்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டு தாழ்வு மனப்பான்மையில பாதிக்கப்பட்டு நான் இந்த ஜெபிச்சு பார்த்துட்டேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் முடியல, இனிமே கர்த்தர் எதுவும் கேட்க மாட்டார் போல, என்ன ஜெபிச்சு என்ன யூஸ் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க தான் வந்திருக்கிறீங்களே தவிர கர்த்தர் அந்த நிலைமைக்கு ஒரு நாள் உங்களை விடவே மாட்டார். எனவே தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வாருங்கள். ஆண்டவர் உங்க மேல அன்பாதான் இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல கரிசனையா இருக்கிறாரு, உங்க மேல அக்கறையா இருக்கிறாரு, உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அன்பிலே 1% கூட அவர் குறைவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமா உங்களுடைய பலிபீடத்தை கட்டுகிற நேரம் இது. பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் துவங்குவதற்கு முன்பாக எந்த ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? பலிபீடம் கட்டுவாங்க அல்லது பலிபீடத்தில் செப்பனிடுவார்கள். இன்றைக்கு ஒரு செப்பனிடுகிற நேரம் உங்களை பார்த்து வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அற்புதம் நடக்க வேண்டுமானால், அதிசயம் நடக்க வேண்டுமானால் கிருபாசன தண்டைக்கு தைரியமா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்கிற உணர்வோடு, உங்களோட இருக்கிறார் என்கிற உணர்வோடு, அவர் நம்மை ஆதரிக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்கள் தைரியமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றையிலிருந்து மீண்டும் உங்கள் பலிபீடத்தை கட்டி தேவனோடு பேசுவதிலே, தேவனோடு உறவாடுவதிலே, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்த இன்றைக்கு துவங்குவீங்களானா கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற அதிசயத்தை சீக்கிரத்திலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீ போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லு, நான் அவர்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய வேண்டும், ஒரு அற்புதம் அங்கு நடக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு கட்டளையிடு என்று எனக்கு கட்டளையிட்டதுனாலதான் நான் இந்த டாபிக் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க தேவனோடு இன்றைக்கு தொடர்பை புதுப்பியுங்கள், பலிபீடத்தை செப்பனிடுங்கள், கர்த்தரோடு இருக்கிற தொடர்பை இன்னைக்கு நீங்க உறுதி செய்யுங்க.
அவர் உங்களை விட்டு விலகல, உங்க மேல வெறுப்பா இல்ல, உங்க மேல கோபமா இல்ல, உங்களை நேசிக்காம இல்ல, உங்களை அவர் வெறுக்கவே இல்ல. அவர் நேசித்துக் கொண்டே, அவருடைய நேசம் ஒருபோதும் குறையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு குறையாதது. ஹalleluya. Thank you Lord. மறுபடியும் படிங்க யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? போதும், எனக்கும் உனக்கும் என்ன? அப்படியானால் மீண்டும் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தேவனிடத்துல வர வேண்டும், தைரியமாய் வர வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் ஃபர்ஸ்ட் கவலைப்படாம இருக்கவே முடியாது. இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்துல ஒரு மனிதன் கவலைப்படாமல் ஏதாவது ஒரு கவலை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதை குறித்து? எதை குறித்து? சத்தமா சொல்லுங்க. எதை குறித்து? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படும். அப்ப தேவன் ஒரு காரியத்தை ரொம்ப விரும்புறாரு. நீங்க எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். ஆனால் அவருக்கு ஒரு விருப்பம், என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் குறித்து எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹalleluya. பாருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா பிள்ளைங்க அதுங்க பாட்டுக்கு உட்கார்ந்து அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பையன் நினைச்சுட்டான், டீச்சர் இது பண்ணாங்க, நான் ஹோம்ஒர்க் நல்லா எழுதுனேன், அப்புறம் இன்னொரு மேக்ஸ் மிஸ் என்ன பாராட்டினாங்க, அப்புறம் இந்த ஹோம்ஒர்க் எழுதுனால இந்த மிஸ் என்ன அடிச்சாங்க, அது இந்த பையன் ரொம்ப தெரிவித்தான், என் பேச்சுல காணோம். இப்படி ஏதோ அந்த அன்னைக்கு நடந்த எங்க மிஸ் இன்னைக்கு ஒரு ஜோக் சொன்னாங்க, எனக்கு என்ஜாய் பண்ணோம், நம்ம கிளாஸ் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கேட்கறோமோ கேட்கலையோ அதுக்கு பாட்டுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ சொல்ல இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். பார்த்து இதெல்லாம் நடந்துச்சா ஸ்கூல்ல, பரவாயில்லையா அப்படின்னு அதை கேட்க அவங்க உள்ளம் பொங்கும், அவங்க உள்ளம் சந்தோஷத்தான் இருக்கும். இப்படித்தான் கர்த்தரும் நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சிலர் இதைத்தான் சொல்லணும், ஜெபத்துல இதை மட்டும்தான் கேட்கணும், இதை கேட்க கூடாது, இது சின்ன மிக பெரிய விஷயம், அதாவது ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டி போராட்டத்துல மாட்டி முடியாம தவிச்சாதான் ஜெபம் பண்ணணும், அப்பதான் 4 பேருக்கு சொல்லணும், அப்பதான் ஆண்டவர்கிட்ட இதை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல நீங்க வாழக்கூடாது. நீங்கள் ஒரு எத்தனை வயதானவர்களா இருந்தாலும் தேவனுக்கு ஒரு குழந்தையை போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து சம்பவங்களையும் அனைத்து நிகழ்வுகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இத கர்த்தர் ரொம்பவும் விரும்புறார். சிலருக்கு ஏன் ஜெப நேரம் அப்படியே போர் அடிக்குது, அல்லது கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலே அவங்க 1 மணி நேரம் ஜெபிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏன் இருக்குதுன்னா, இந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜெபம் என்றாலே ஏதோ ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி, இது வேணும் அது வேணும், அதுக்காக மாத்திரம் நீங்க தேவனிடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் 10 நிமிஷத்துக்கு சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது, தேவனோட பேச உங்களுக்கு நேரமே இருக்காது, அது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்திலே தேவனுக்கு நீங்க ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். இதை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார், அதிகமாக விரும்புகிறார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் நேரடியாய் கிருபாசனத்தண்டைக்கு வரணும், நேரடியா கர்த்தரிடத்துல பேசணும், கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். இது தெரியும் விட்டுறக்கூடாது. இது தெரிஞ்சாலும் தெரியாது, நீங்க அதை ஒரு முறை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஹalleluya. அதான் ஆண்டவர் சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து வெற்றி விடுகிறவனோ. அப்ப அறிக்கை என்பது என்னன்னா, நான் எங்க என்னைக்கு எந்த இடத்துல எந்த தப்பு செஞ்சேன் அதை பிரீஃபா விளக்கமா சொல்வதுதான் அறிக்கை. ஒரு போலீஸ் ஒரு திருடனை முடிச்சுட்டாங்க, ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு,
போறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எடுத்தவொன்னா அடிக்கலாம் மாட்டாங்க, உட்கார வச்சுட்டு நடந்தது அப்படியே சொல்லுமா அப்படின்னா அப்படியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருக்கும், ஆடியோ ரெக்கார்ட் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட்லயும் எழுதுவாங்க. எல்லா விதத்திலும் அது பதிவு பண்ணப்படும். அவனுடைய வாசகம் ரொம்ப முக்கியமானது. அவன் வந்து என்னெல்லாம் நடந்தது, என்ன எத்தனை மணிக்கு கிளம்புன, எத்தனை பேர் போன, எப்படி இதை பண்ண, எப்படி திட்டமிட்ட, எப்படி செஞ்ச, அத்தனையும் அவன் சொல்லணும். அதற்கு பேர் தான் அறிக்கை. இப்படி அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனுடைய இரக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். முதலாவது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார், அதிசயம் செய்ய விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிற 3 கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு நேரம் அதிகமா கிடையாது, நான் சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன். கர்த்தர் உங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த துவங்குங்கள். திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். எங்க ஊர் அதுதான். அங்க ஒரு வயதானவர் நடந்து வந்துட்டு இருந்தார். ஒரு 4 மாசம் இருக்கும். நடந்து வந்துட்டு இருந்தாரு. காலைல ஒரு நொண்டி நடந்தாரு. என்னையா ஏன் இப்படி நொண்டி நடக்கிறீங்க? கிறிஸ்தவர் தான் அவரு. அது ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் போயிடும். அப்ப நான் ஜோம் பண்ணிட்டோமான். அதுக்கெல்லாம் போய் எதுக்கு ஜோம், நீங்க ஜோம் பண்ணீங்களா? ஆண்டதுக்கு இதுக்கெல்லாமா டைம் இருக்கு? அது பாட்டு சின்ன ஒரு பொண்ணு தானே, அதுதான் போயிடும். இதுக்கெல்லாம் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஏன் இது ஜோம்? அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லப்பா. அவர் எவ்வளவு பெரிய சட்ட வல்லமும் இல்லை, அவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இருக்கு செய்யறதுக்கு. இந்த பொண்ணுக்கு போய் ஜோம் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு கழிப்பு தரம்லாம் போயிடும், அது சரியா போயிடும். போயிடு நானும் வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணினாலே அவருக்கு பெரிய பாதிப்பு உண்டாகி அவருடைய காலிலே பாதி எடுத்துட்டாங்க. காலில் பாதி. சின்ன விஷயம் தானே, சின்ன மேட்ரு தானே, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நினைச்சு ஜெபிக்காம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தருக்கு தெரியப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர்கிட்ட அதை சொல்லுங்க. சொன்னீங்கனாலே சின்ன விஷயத்தமாவே முடிச்சிருவாரு. அது பெரிய விஷயமா மாறாது. அநேக பெரிய போராட்டங்கள், அநேக பெரிய கலக்கங்கள், அநேக பெரிய ஆபத்துகள் எதனால வருகிறதுனா அது சின்னதா இருக்கும் போதே தேவனுக்கு தெரியப்படுத்தாம விட்டதுனால, அதுல கவனக்குறைவா இருந்ததுனால இன்றைக்கு அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால், நிறைய பேர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, அதுக்காக எந்த பிரயாசம் எடுக்க மாட்டாங்க. இஷ்டம் போல செல்லம் கொடுத்து வளர்த்துருவாங்க. அது வாழ்வு பிள்ளையாக பெரிய பிள்ளையா வளர்ந்து பல்வேறு பிரச்சனையில சிக்கல்லே மாட்டி அப்போ ஓடி வருவாங்க கண்ணீரோட, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் பிள்ளைக்காக ஜெபிக்கவே ஆரம்பிப்பாங்க அநேகர். அருமையானவர்களே, தேவனுக்கு சிறு பிராயம் முதலே, சின்ன பிரச்சனையோ இருக்கும் போதே, சிறிய காரியமா இருக்கும் போதே நீங்கள் தெரியப்படுத்த தவறிவிட்டதனால் அநேக சிறிய பிரச்சனைகள் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகளாய் உருவெடுத்து உங்களை போட்டு பாதித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே நான் அற்புதம் செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு காரியத்தை துவங்குங்கள். உங்கள் எல்லா காரியத்தை குறித்து ஒன்றைக்கும் கவலைப்படாமல், ஒன்றையும் மறைக்காமல் தேவனுக்கு தெரியப்படுத்த துவங்குங்கள். ஹல்லேலூயா. அடுத்து அதே வாங்க, யோவான் 2:4 படி. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். போதும். 2வது வாழ்க்கையிலே அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம், ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, ஜாடிகளிலே தண்ணீரை எதை நிரப்புங்கன்னு சொன்னாரு? தண்ணீரை. இப்ப அந்த திருமணத்துல தேவை தண்ணீரா திராட்சை ரசமா? திராட்சை. இயேசு செய்த எத்தனாவது அற்புதம் இது? முதலாவது. அப்ப இயேசு அற்புதம் செய்கிற ஒரு நபர் என்று ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஒரு அற்புதம் நடந்தா தானே இவர் அற்புதம் செய்யறாருன்னு உலகத்துக்கு தெரியும். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தா அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப்லயும் எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் உலகமே அது பரவிருந்து உலகத்துக்கே தெரிஞ்சு போகுது. அன்னைக்கு பிளைட் விழுந்துச்சு, விழுந்தாண்டிக்கு எல்லாருக்குமே உலகமே அதை பார்த்துச்சு. பிளைட் விழுந்தது எப்படி? ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக யாருக்கும் தெரியவே
இயேசு அற்புதங்களை செய்கிற ஒரு நபர் என்று அந்த திருமணத்திற்கு வந்த யாருக்கும் தெரியாது. தெரியவே இப்போ திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. அவர் சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க. என்ன ஆண்டவரே சொல்ல வர்றீங்க? இங்க என்ன தேவை? திராட்சரசம் தானே தேவை. தண்ணி எதுக்கு? இப்ப தண்ணி போயா குடிக்க போறான் எல்லாரும்? கிடையாதே. அது ஆண்டவர் சொல்ற அந்த கண்டிஷனை பார்த்தா என்ன தேவையோ அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரா? சீஷர்கள் உடனே அதை நிரப்பினாங்க. உடனே. இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இதுக்கு பேர் தான் ஒரு விஷயத்த சொன்னா எதுக்கு, ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், ஆலயத்துக்கு வாங்க, எதுக்கு வரணும். நான் கம்பேஷன் இருந்தேன். கம்பேஷன்னா அநேக ஏழை பிள்ளைகளுக்கு ஃபாரின் எய்டோட அவங்களுக்கு சாப்பாடு, உணவு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் ஃபுல் கேர் எடுக்கிற ஒரு ஸ்தாபனம். அதுல நான் சிபிஏவா இருந்தேன். வாலிபர்கள் மத்தியில ஊழியர் செஞ்சேன். அநேக பிள்ளைகள் வாலிபர்களை நாங்கள் ஆண்டுகளை நடத்திருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அநேக பிள்ளைங்க ஏதாவது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீ அதெல்லாம் கவலைப்படாத, நீ சர்ச்சுக்கு வா, நீங்க வா, நீ சர்ச்சுக்கு வா, நீ பைபிள் வாசி, நீ வந்து அவங்க எல்லாமே கொடுப்போம். நாங்கள் பைபிள்ல இருந்து எல்லாமே கொடுப்போம் அவங்க. நீ சர்ச்சுக்கு வா, நீ பைபிள் வாக்கு. ஒரு பையன் கேட்பான், நான் கேட்கறது எங்க அப்பா ஊர்ல சிக்கா இருந்தாரு, வியாதியா படுத்துருக்காரு, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சர்ச்சுக்கு வர சொல்றீங்களே, இதுக்கு அதுக்கு என்ன சம்பவம்னு கேட்பான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நீங்க ஆலயத்துக்கு வாங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, இந்த உபவாசம் ஜெபத்துக்கு வாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, வேதம் வாசிங்க, ஜெபிங்கன்னா எங்க பிரச்சனை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த பிரச்சனை திராட்சரசம் தான். ஆனா கர்த்தர் சொல்றது தண்ணிய. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். அதுக்கு சம்பந்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடு, அப்ப இதெல்லாம் உனக்கு கூட நீ கூட கிடைக்கிறதுலயே மைண்ட்ல இருந்தீங்கன்னா நீ கர்த்தரை தேடவும் மாட்ட, அதை பெற்றுக்கொள்ளவும் மாட்ட. சில நேரங்களில ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னமோ உங்க பிரச்சனைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படித்தாலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள். தேவன் உங்களை நேரா வந்து பேசுவாரா? பேச மாட்டார். எங்கேயாவது பேசியிருக்காரு? பார்த்துட்டீங்களா யாராவது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதான் உண்மை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா கதை அடிக்கணும் ஸ்டேஜில் நின்று அப்படியே அதெல்லாம் கிடையாது. அப்ப தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாக தான் உங்களோட பேசுவார், உங்களோட இடைப்படுவார். தூதர்களின் காலம் ஒன்று இருந்தது, முற்பிதாக்களின் காலம் இருந்தது, முற்பிதாக்கள் மூலமாக தேவன் இடைப்பட்டார். தீர்க்கதரிசிகளின் காலம் இருந்தது, தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டார். எலியா காலத்துல ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை வேணும்னா எலியா கிட்ட வருவான். அவனை தேடி வருவாங்க, கூப்பிட்டு எல்லாம் பேச மாட்டான், தேடி வருவான் அவன் இருக்கிற இடத்துக்கு. தூதர்களின் காலத்துல தூதர்கள் போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க. முற்பிதாக்களின் காலத்துல முற்பிதாக்கள் அந்த காரியத்தை சொல்லுவாங்க. இது கிருபையின் காலம். தேவ ஊழியர்கள் தான் தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள். அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு யார் ஒருவர் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறானோ, நீங்கள் தேவனுக்கே கீழ்ப்படுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாம வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம நினைக்கலாம், என்னங்க தண்ணி நிரப்புறது ஒரு பெரிய விஷயமா? கீழ்ப்படிக்கிறாங்க. ஆமா, தண்ணி நிரப்பிட்டார். அந்த வசனத்துல ஒரே வசனத்துல ஆண்டவர் தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னாரு, அவங்களும் நிரப்பிட்டாங்கன்னு போட்டுருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காலத்துல மாதிரி தண்ணி நிரப்பணும் அப்படி சுவிட்ச் அப்படி போட்டோம்னா தண்ணி நிரம்பிடாது. அந்த காலம் இந்த காலம் அல்ல. அப்பொழுது மின்சாரம் இல்லை, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. இது போல வீட்டுக்கு வீடு போர் கிடையாது, வீட்டுக்கு வீடு கிணறு கிடையாது, தண்ணீர் வசதிகள் கவர்மெண்ட்ல பைப் லைன் கிடையாது. இஸ்ரவேல் தேசத்திலே எங்கு தோண்டினாலும் தண்ணி வராது, என்னதான் வரும் இன்னைக்கு வரைக்கும். அப்ப ஊருக்கு ஒரு கிணறு தான் இருக்கும். பாருங்க, சமாரியா ஊருக்கே ஒரு கிணறு இருந்தது, யாக்கோபின் கிணறு. அந்த கிணத்துல இருந்துதான் சமாரியா ஸ்திரீ தண்ணி இறைக்கும் போது ஆண்டவர் வந்து அவரோட பேசிட்டு இருந்தாரு. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு ஒரே ஒரு கிணறு தான் அந்த காலத்துல இருக்கும். தண்ணி வேணும்னா உடனே அப்படி பக்கத்து வீட்டுல அக்கத்துல போய் எடுக்க முடியாது.
எவ்வளவு தூரத்தில் இருந்ததோ தெரியாது, அவ்வளவு தூரத்துக்கு போனாங்க. ஒவ்வொரு ஜாடியும் 6 குடம் தண்ணீர் பிடிக்கிற பெரிய பெரிய ஜாடிகள், 6 ஜாடிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. 6 ஜாடிகளிலும் அவ்வளவு தூரத்துல போய் அந்த வெயில்ல அந்த கொடுமையான நேரத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இறைச்சாங்களோ, எவ்வளவு தூரம் ஓடி வந்தாங்களோ, எப்படி நிரப்பினாங்களோ நமக்கு தெரியாது. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று கீழ்ப்படிந்து, அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன செய்ய போறார் தெரியாது, எதுக்கு தண்ணி கேட்கிறார் தெரியாது. ஆனாலும் எனக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னதை நான் செய்தே தீர வேண்டும் என்று முயற்சி எடுத்ததை நிரப்பினார்கள். அதுதான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்துக்கு வாங்கன்னா வரணும். இது இல்ல அது இல்ல, வண்டி ஓட்ட, வண்டி ரிப்பேர், பெட்ரோல் இல்ல, காசு இல்ல. ஏன் இன்னைக்கு பிறக்கும் போது எல்லாம் வண்டியில தான் பிறந்தீங்களா? எத்தனை இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ கிராமங்களிலே 5-6 கிலோமீட்டர் நடந்து வந்து சபையில ஆராதிக்கிற ஜனங்களை இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 8 மணி ஆராதனா 7:30 ஓடி வந்துறாங்க கிராமத்து ஜனங்கள். ஹல்லேலூயா. எந்த சாக்கு போக அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டாங்க, மதியானத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எதை குறித்த கவலை இல்லை. என் ஆண்டவருக்கு ஆராதிக்க நான் போயே ஆக வேண்டும் என்கிற வெறித்தனமாய் வருகிற ஜனங்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். வசனம் வாசிங்க, 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி இருந்தது. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி என்று ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலியை நியமித்திருந்தாரு. அது நியாயப்பிரமாண காலம். ஒவ்வொரு மனிதனும் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு புறாவோ ஏதோ ஒன்றை கொண்டு வந்து தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய குற்றங்களுக்காகவும் பலியிட வேண்டும். இந்த பலியிடுகிற முறைமையை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தானே பலியானதுனால இனிமே நீங்க அதை செய்ய வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டார். சரி, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பலியிட்டாதான் இன்னைக்கும் பாவம் மன்னிப்புன்ற சிஸ்டம் வச்சிருந்தாருன்னா, அந்த நியாயப்பிரமாண கால சட்டம் இப்ப இருந்தா நம்மளால முடியுமா? ஒரு ஆடோட விலை எவ்வளவு? 30,000ங்க ஒரு ஆடு. எவனாவது தான் செஞ்ச பாவத்துக்கு, இந்த வாரம் நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு ஆடை பலியிட முடியுமா? அது நடக்கிற விஷயமா? அதுக்கு இடவசதி எல்லாம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் கர்த்தர், அதெல்லாம் நீ நியாயப்பிரமாண காலத்தோட ஒழிச்சிட்டு கல்வாரி சிலுவையில உனக்காக நான் பலி ஆகிறேன். இனிமே நீ செலுத்த வேண்டிய பலி ஒன்னே ஒண்ணுதான், உதடுகளின் காதையாகிய ஸ்தோத்திர பலி என்று சிம்பிளிஃபை பண்ணிட்டார். உங்களுக்கு சுலபமாக்கிட்டார் பலிய. சரி, இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, பலி செலுத்துறது நல்லதுதான், அதை விட மேலானது கீழ்ப்படிதல். பலியை பார்க்கலாம் 9 மணிக்கு ஆராதனை சொன்னா 9 மணிக்கு வந்துட்டு நீங்க சோதரம் பண்றதுக்கும் எனக்கு என்னன்னு அதுக்கு சோதரம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இருக்கா? ஆமா, நீங்க கோச்சுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. வசனம் அதான் சொல்றது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்போ கீழ்ப்படிதல்னா அந்த எக்ஸாக்ட் டைம் தொடர்ந்து எக்ஸாக்டா ஃபாலோ பண்றது, ஆண்டவர் சொன்ன சட்ட திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நான் என்னை உடன்படுத்தி எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல். கீழ்ப்படிதல் என்றாலே நிபந்தனையற்று செயல்படுவது. என்ன நிபந்தனையே அதில் வைக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க அப்படி கீழ்ப்படிஞ்சு வந்து பலி செலுத்துறது ஆண்டவர் பிரியம்ன்றாரு. அப்படி நான் எதுக்குமே கீழ்ப்படியாம நீங்க சொல்ற எதையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா சோதரம் பண்றேன், நான் பாட்டுக்கு எனக்கு இஷ்டத்துக்கு ஒரு சோதரம் பண்ணுவேன்னா அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வது இல்லைன்னு சொல்றாரு. அப்படியானா பலியை பார்க்கிலும் ஸ்தோத்திர பலி நீ 1000 புக்கை வாங்கி படிக்கலாம், 1000 பலி செலுத்தலாம், ஆலயத்துக்கு வந்து துதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கீழ்ப்படியாம இதை செலுத்துனீங்கன்னா அது எனக்கு பிரியமாய் இருக்காது. அப்ப உங்க வாழ்க்கையில அதுக்கு பாருங்க, சீசர்கள் சொன்ன உடனே தட்டாம கீழ்ப்படிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஏன் வரணும்?
எதுக்கு வரணும்? என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் கேட்க கூடாது. செய்யுங்கன்னா செய்யுங்க. இப்படி செய்யறவங்க ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். ஒருவேளை அன்னைக்கு நான் தண்ணிலாம் நடக்க முடியாதுங்க, என்னங்க இது விளையாடுறீங்களா? ஒரு 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 ஜாடி 6 குடம் தண்ணி பிடிக்குது. 6 ஜாடி 36 குடம் தண்ணி நான் எங்க போய் தூக்கிட்டு வர்றது? எங்க போய் தண்ணி எடுக்கிறது? எவன் வீட்டுல எடுக்கிறது? என்ன விளையாடுறீங்க? அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு கம்முன்னு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அன்னைக்கு திராட்சை ரசம் கிடைச்சிருக்காது. அப்ப ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும் போது அப்படியே 100க்கு 100% ஒரு சிறு பிள்ளை போல நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. அதே யோவான் 2:8 படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பாருக்கு கொண்டு போங்கள் என்றார். போதும். இத ஃபர்ஸ்ட் சொன்னது கூட செஞ்சிடலாம், சரி கஷ்டப்பட்டு. இப்போ தண்ணிய மொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட, பந்தி விசாரிப்புக்காரனா எல்லா ஜனங்க சாப்பிட அமர்ந்திருக்கிறாங்க, அவன் தான் அதுக்கு ஹெட் பாருங்க. கல்யாண வீட்டுல கூட பரிமாறவங்களும் இருப்பாங்க, ஒரு மேற்பார்வை ஒருத்தர் இருப்பாரு. இங்க போ இங்க சாப்பாடு வந்து இந்த சாருக்கு ரசம் வந்து அங்க சாப்பாடு போடு அப்படின்னு ஒருத்தர் பார்த்து, அவர் தான் பந்தி விசாரிப்புக்காரர். அவர் பார்க்கணும் எங்க என்ன இருக்கு, இல்லை யாருக்கு என்ன தேவைன்னு. அவர்கிட்ட போய் கொடுங்க அப்படின்றாரு. இங்க ஆண்டவரே இப்ப அங்க ஏற்கனவே அவன் கழுத்துல இருக்கான், திராட்சை ரசம் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியும், தலையை பிச்சுக்கிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில தண்ணியை கொண்டு ஊத்த சொன்னீங்க, ஏதோ ஊத்திட்டோம். இந்த தண்ணியை போய் கொண்டு போட்டு அவன் என்ன சொல்லுவான்? அவன் இருக்கிற கோபத்துல தூக்கி எங்க மூஞ்சிலே ஊத்திடுவான். எதுக்குடா இப்ப தண்ணியை கொண்டு வந்தீங்க? தண்ணியா தேவை? இப்போ என்ன தேவை? இப்போ திராட்சை ரசம் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அது திராட்சை ரசமா மாறல, தண்ணியாதான் இருக்கு. தண்ணி அவங்கதான் ஊத்துனாங்க. இப்ப தண்ணியை கொண்டு போய் கொடுங்கன்றாரு. அதுக்கு அதையும் கீழ்படுத்தி செய்யறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்க குருவானவர் எங்க தலைவர் சொல்லிட்டாரு, நாங்க அவருக்கு சீஷர்கள் என்பது, எனவே அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று கொண்டு போனாங்க. அப்படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பிடத்துக்கு கொண்டு போங்கள் என்றார்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், இதோ நல்ல திராட்சத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றார். போதும். இப்போ அந்த தண்ணீர் கொண்டு வந்து ஊத்துற வரைக்கும் தனியா தான் இருந்துச்சு. அவங்க கொண்டுட்டு போகும் போதே இவங்க கவனிக்கல. ஆனா திராட்சை ரசமா அவன் கையில அது டேக் ஓவர் பண்ணும் போது ஒரு அற்புதம் நடந்துருச்சு, ஒரு அதிசயம் நடந்துருச்சு. சுவையற்ற நிறமற்ற அந்த சாதாரண பச்சை தண்ணி இன்னைக்கு ருசியான, இதுவரை பன்னீரை கொடுத்ததை பார்க்கிலும் அதிக ருசியுள்ள, அதிக விளையாட பெற்ற திராட்சை ரசமாய் கர்த்தரை மாற்றினதை அவர்கள் கண்ணார காண்கிறார்கள். கீழ்ப்படினால் வருகிற ஆசீர்வாதம், கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க காத்திருக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுக்கு எந்த சாட்சிக்கு போட்டு சொல்லாதபடி, எந்த விதமான நிபந்தனைகளும் விதைக்காதபடி கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி நிறமற்ற, இடமற்ற, சுவையற்ற தண்ணீரை ருசியான, அருமையான ஒரு திராட்சரசமாய் மாற்றினது போல வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கசப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க ஏதோ தலையெழுத்தேன்னு வாழ்றோம். சிலர் நான் நடைபெணமா வாழ்றேன். ஒருத்தர் சொல்றாரு, ஜெபமா நான் போயிருக்கிறேன், சொல்றாரு, ஐயா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் வெளியில தான் அப்படி இருக்கிறேன், நான் ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எப்படா சாவு வரும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்களில் யாராவது அப்படி இருந்தால், நிறமற்ற, சுவையற்ற, இனிமையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் இனிமையானதாய், சுவையானதாய், மதுரமானதாய் நான் மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 11:26 படிங்க. உபாகமம் 11:26.
உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவனை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக 2 சாய்ஸ் வைக்கிறாராம். ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம். இந்த வசனத்தோட சாராம்சம் அதுதான். கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம் படிக்கும். கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்துனா சாபம் படிக்கும். அப்ப எது வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே எல்லா நன்மைகளையும் நம்ம சாய்ஸ்க்கு அவர் விட்டு விடுகிறார். நம்ம சாய்ஸுக்கு பாருங்க, ஏதேன் தோட்டத்துல மற்ற கனிகளும் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் அங்கதான் வச்சாரு. அதை எடுத்து ஒளிச்சுதான் வைக்கல, அவங்க முன்னாடிதான் அது இருக்குது. நீ வேணும்னா இதையும் சாப்பிடலாம் அல்லது அதையும் சாப்பிடலாம். நான் உனக்கு சாப்பிடும் கட்டளையிட்டதையும் நீ சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டதையும் என்ன பண்ணலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். நீங்க நினைச்சா நல் வாழ்க்கையும் வாழ முடியும். நீ கையில காசு இருக்குது, பணம் இருக்குது. ஒரு மனிதன் நினைச்சா அதை போய் நல்ல விலைக்கு செலவழிக்கலாம், குடும்பத்துக்கு செலவழிக்கலாம், ஆலயத்துக்கு செலவழிக்கலாம், கர்த்தருக்கு செலவழிக்கலாம். அவன் நினைச்சா ஒயிட் ஷாப்புக்கும் போய் செலவழிக்கலாம். அது அவனுடைய விருப்பம். எல்லா விஷயத்திலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நன்மையும் வச்சிருக்கிறாரு, தீமையும் வச்சிருக்கிறாரு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிய மறுத்தால் சாபம். அப்போ உங்க சாய்ஸுக்கு தான் ஆண்டவர் விடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை நடப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள் என்பதை உங்கள் கையில் விட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஆராதனையில ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம் என்கிற ஒரு முடிவை எடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அகராதியில நாளைக்குன்ற வார்த்தையே கிடையாது, நாளைக்குன்னு கிடையாது. அவரிடத்துல வந்த யாருக்கிட்டையும் போயிட்டு நீ நல்லா இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாயிட்டு நாளைக்கு வா நான் அற்புதம் செய்யணும்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. வந்த எல்லாரையும் இதை செய்ய விசுவாசிக்கிறியா, இதை நம்புறியா, நீ எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக உடனே உடனே உடனே. புதிய ஏற்பாட்டை பாருங்க, அந்த உடனே எல்லாம் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. எத்தனை உடனே இருக்குது. உடனே சுகமானான், உடனே எழுந்து நடந்தான், உடனே காற்று கடலும் அமர்ந்தது, உடனே 38 வருஷம். யாரு 38 வருஷம் காத்திருந்தவன் உடனே எழுந்து நடந்தான். 38 மினிட்ஸ் கூட அவனுக்கு ஆண்டவர் டைம் கொடுக்கல. உடனே ஆண்டவர் செஞ்சது எல்லாம் அப்படி உடனே. நீங்க கீழ்ப்படிஞ்சா உடனே ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்க வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் காரியங்களை. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். இது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயம். ஆண்டவருக்கு பிரியமான பிடிச்ச ஒரு விஷயம்னா அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய தேவ தூதர்களாகிய ஆண்டவருடைய தாசர்கள் ஊழியர்கள் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை, மறுபடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4 படி, அதே 4 படி. மூன்றாவது கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம், என் வேலை இன்னும் வரவில்லை. கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க, அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் முகத்திலே ஒரு டென்ஷன். ஒரு சிலர் உடனே கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போனவங்களாம் இருக்கிறான். கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு நல்லா இருந்தாலே கொஞ்சம் திருப்பிட்டு மையே கொடுக்காத ஓடுறவங்களாம் இருக்கான். எனக்கு தெரியும். இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் திருப்பிட்டு கோச்சிக்கு போயிடுவாங்க. எத்தனை பேர் திராட்சரசம் இல்லைன்னு கோச்சிக்கு போனாலும் தெரியாது. அங்க ஒரு மிகுந்த பரபரப்பு காணப்படுகிறது. திருமண வீடே அப்படியே கடகடத்து போச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே ஓனர் நடத்துற அந்த திருமண வீட்டார கையை பசுமிட்டு என்ன செய்யுது, அப்படி ஒரு டென்ஷன் இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் வேலை இன்னும். ஆண்டவர் அப்படியே அப்படியா இல்லையா அப்படிலாம் டென்ஷனே ஆகல. அவர் எங்கேயுமே டென்ஷன் ஆக மாட்டார் ஆண்டவர். என் வேலை இன்னும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என் வேலை வரும் வரை காத்திரு, வெயிட். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், there are 2 types of people here. One type
ஏன் கர்த்தர் அற்புதமே செய்ய மாட்டாரு அப்படின்னு மன சஞ்சலிச்சு போயிருக்கிறீங்க. இன்னொரு டைப், நிச்சயமா கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வோம் அப்படின்னு காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த செய்தி. என் வேலை வரும் வரை நீ காத்திருக்க. அதுக்காக உங்க திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். காத்திருக்கணும்னா இன்னும் எவ்வளோ நாள் அப்படிலாம் கிடையாது. உங்க திராணி என்னன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அந்த திராணிக்கு மேல் உங்களை சோதிக்க ஒரு நாளும் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இதுவரை காத்திருந்த நீங்கள் ஆசீர்வாதத்தின் பக்கமாய் வந்து விட்டீர்கள். சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற நேரத்துக்கு அருகிலே நீங்கள் வந்து விட்டீர்கள். யோபு வாசிங்க, யோபு 14:14. 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபுக்கு ஒரு விஷயம், நம்ம யோபுவை பார்த்து பரிதாபப்படுறோம், எல்லாம் பண்றோம். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் வீடு, ஆடு ஒட்டகம், ஏற்பாடு, எல்லாம் சொத்துக்கள் போய்விட்டது, பிள்ளைகள் போய்விட்டது. எல்லாம் போனா கூட ஒரு மனுஷன் தெம்பா தான் இருப்பான். சரீர சுகம் போயிடுச்சுனா தான் அப்செட் ஆயிருக்கும். சரீர சுகமும் போயிடுச்சு. எல்லாமே இழப்பதற்கு இது ஒன்றுமே இல்லை ஜீவனை தவிர. ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறாரு, மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான். அப்ப யோபுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேர்டை யூஸ் பண்றாரு. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நான். சொல்லுங்க, எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நான். உங்களுக்கு இது மீனிங் புரியுதா? அப்படியானால் உங்களுக்கு இவ்வளவு நாள் தான் போராட்டம் கர்த்தர் உன்னை பிக்ஸ் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் வந்து விட்டால் நீங்களே வேணாம்னாலும் உங்களுக்கு இந்த போராட்டம் இருக்காது. அந்த நாளை கர்த்தர் மாத்திடுவார். ஹல்லேலூயா. அப்ப யோபு ஒன்றை தெளிவாக அறிந்திருந்தார். எனக்கு போராட்டத்தின் நாளை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறாரியா? அந்த நாள் வரைக்கும் தான் எனக்கு இந்த கஷ்டம், அந்த நிமிஷம் வரைக்கும் தான் எனக்கு இந்த கஷ்டம், அதற்கு பிறகு எல்லாம் மாறும் என்கிற ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா யோபு ஒண்ணு நம்பி இருப்பாரு, நான் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள நம்பி இருப்பாரு. பட் ரெட்டத்தனையா வரும் அவருக்கு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. நான் 500 ஏர்மாடு இழந்தனா 500 ஏர்மாடு கர்த்தர் கொடுப்பாரு. 1000 ஒட்டகம் போச்சா 1000 ஒட்டகம் வரும். 3000 ஆடு போச்சா 3000 ஆடு எனக்கு வரும் என்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் இழந்ததை மாத்திரம் தருகிறவர் அல்ல, இரட்டிப்பாய் தருகிறவர். ஹல்லேலூயா. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அப்ப நான் ஏதோ கண்மூடித்தனமா காத்திருக்கல, ஏதோ பிளான்கா காத்திருக்கல, எதுக்கோ நடக்கும் காத்திருக்கல. கர்த்தருடைய போராட்டத்தின் நாள் கண்டிப்பா சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்ற விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும், எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், எதற்காக காத்துக் கொண்டிருந்தாலும், ஒரு விஷயத்தை என் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது இப்படியே போயிடாது, இப்படியே நீண்டுகிட்டே போகாது. உங்களுடைய மனம் சளைக்கிற அளவிற்கு இது நீளாது. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு போராட்டத்தின் நாளை பிக்ஸ் பண்ணிருக்கிறாரு, நியமிச்சிருக்கிறாரு. அந்த நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க 6 மாசம். 6 மாசம் தான் கிடையாது, ஆண்டவர் நினைச்சா 6 நாள். Thank you Lord. Hallelujah. அவருக்கு இது அற்ப காரியம். எத்தனை கோடி ஆஇருந்தாலும் அவருக்கு அற்ப காரியம். இன்னால வச்சுதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. யார் மூலமாக வேண்டுமானாலும் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க வேண்டியது, எனக்கு நியமிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை நான் சீக்கிரம் முடிவுக்கு வரும். அதற்கு பிறகு என் வாழ்க்கையிலே நான் போராட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நான் அழுகிறோம், அழுதுகிட்டே இருக்க மாட்டேன். வேதனைப்படுறோம், வேதனைப்பட்டுட்டே இருக்க மாட்டேன். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கசந்த மாறாவை மதுரமாக்கின தேவன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் என் வாழ்க்கையின் இந்த போராட்ட காலத்தை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை
மாறுதலை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ஒரு நேரத்துக்கு வந்து விட்டீர்கள். இந்த காத்திருக்கிற நேரம் தான் வாழ்க்கையில சோதனையான காலகட்டம். இதுதான் கடினமான பகுதி. மற்ற நேரம்லாம் நல்லா இருக்கலாம். ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறவே. நீதிமொழிகள் 13 சொல்லுகிறோம், வாசிங்க 13:12. நீதிமொழி, காத்திருத்தல் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இறக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற நேரம், இந்த போராட்டத்தின் நேரம் மன மடிவாக்கும், மன உளைச்சலை கொண்டு வரும், வேதனை கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் தான் அநேகர் இடறி போயிருவாங்க, அநேகர் பின்வாங்கி போயிருவாங்க, அநேகர் ஆண்டவர்கிட்டே போயிருவாங்க. பாருங்க, வேதத்திலே அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சாராள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு தான் கர்த்தர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு குமாரனை தருவேன், காத்திருன்னு சொல்றாரு. எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த விசுவாசத்தினால பொறுமையோடு காத்திருந்தானா தனக்கு பிள்ளை வரும். ஆனா சாராளுக்கு அந்த பொறுமை இல்ல. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறா. நீங்க ஆகாரோடு சேர்ந்து, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே இதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ சந்ததி வேண்டுமானா ஆகாரோடு சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள் என்று ஒரு நடுவுல ஒரு பொறுக்க அவளுடைய ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆபிரகாமும் ஒரு செவி கொடுத்ததுனால ஒரு தவறான துஷ்ட சந்ததி இந்த உலகத்துல உண்டாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவன் துஷ்டனாதான் இருக்கான். இன்னைக்கு நியூஸ் போட்டுக்க, அவன் துஷ்டனாதான். ஏன்? சாரால் எடுத்த ஒரு தவறான முடிவு மிகப்பெரிய விளைவை உண்டாக்கினது போல. காத்திருக்கும் போது இனி கத்து ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல, இனி இந்த விஷயத்துல இப்படி போராடி பிரயோஜனம் இல்ல, வேற ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம், இப்படி போயிடலாம், அதை செஞ்சிடலாம்னு உங்கள் மனதும் மாம்சமும் விரும்பின காரியத்தை செய்வீர்களானால் அது உங்களுக்கு காலத்துக்கும் சோதனையா மாறிடும், வேதனையா மாறிடும். கர்த்தர் ஒரு செய்யும் வரை அமைதியோடு பொறுமையோடு காத்திருங்கள். அல்லேலூயா. காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணும், வெறுப்பா இருக்கும். நம்ம மீறி பல வார்த்தைகளை கூட பேசிடுவோம். என்ன ஆண்டவரே, எவ்வளவுதான்ப்பா காத்திருக்கிறது, எவ்வளவுதான் வெயிட் பண்றது, எவ்வளவுதான் இவன் திறந்த மாட்டான், அவன் நடக்காது, இது உருப்படாது, இது கிடைக்காதுன்னு அவிசுவாசமா பல வார்த்தைகள் நம்ம வாயில வந்துடும். நம்ம மனுஷங்க தான், நம்ம தேவதூதர்கள்லாம் கிடையாது, மனுஷங்க தான். ஆனாலும் காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை பாருங்க. ஹல்லேலூயா. Glory to God. காத்திருக்கிறவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலன், ஒரு ஆத்மாவில பலன், சரீரத்தில பலன், வாழ்க்கையில பலன், ஊழியத்தில பலன், எல்லாவற்றிலும் ஒரு பலனோடு நிமிர்ந்து நிற்கிற ஒரு நாட்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மனதும் மாம்சமும் விரும்பின எந்த காரியத்திலும் ஈடுபடாதபடி கர்த்தர் எனக்கு சகாயர், அவரை நம்பி இருக்கிறேன், அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவருக்காக காத்திருங்கள். ஹல்லேலூயா. Glory to God. காத்திருக்கிறதுனால வருகிற நன்மை, காத்திருப்பவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கரோ அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று நீதிமொழிகள்ல பாருங்க. எத்தனை இடங்களில துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும், நீதிமானாகிய உங்களுக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நீதிமான் என்கிற இடத்துல உங்க பெயரை போட்டு படிக்க, நீதிமொழிகளை படிக்கும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்காக எழுதப்பட்டது போல இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord. என் வேலை இன்னும், அதுக்கு அர்த்தம் என் வேலை வரும்போது நீ இதுவரைக்கும் குடிச்ச திராட்சை நீங்க குடிக்க மாட்டேன். எக்ஸ்ட்ராடினரியான, மிக சுவையான, வாழ்க்கையில ஒரு மனிதனும் ஒரு காலம் சுவைத்திராத மிக மதுரமான திராட்சை ரசத்தை நான் கொடுக்க போறேன். அதுக்கு நீ காத்துரு. நீ நினைக்கிற மாதிரி நீ கொடுத்த திராட்சை ரசத்துக்காக நான் உன்னை காத்திருக்க சொல்லல. அது சுவையற்றது, அது சாதாரணமானது, அது நீ கடையில வாங்கினது, அதுக்கு விலை கொடுத்து வாங்கினது. நான் கொடுக்கிற திராட்சை ரசத்துக்கு விலை மதிப்பே இல்லாதது. ஹல்லேலூயா. யோபு காத்திருக்கான், பொறுமையோட காத்திருக்கிறான். என்ன நம்பி இருப்பான்? நான் இழந்தது எனக்கு திரும்ப வரும் நம்பி இருப்பான். ஆனா டபுளா வரும் நம்பியே இருக்க மாட்டாங்க. அப்ப காத்திருக்கும் போது இன்னொரு ஆசீர்வாதமா இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட டபுள். ஹல்லேலூயா.
துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் முடிவிலே ஜெயம் பெறாது. டக்குன்னு கிடைச்சிச்சுன்னா, டக்குன்னு ஜோம் பண்ணி இன்னைக்கு ஜோம் பண்ணி அடுத்த வாரமே எனக்கு ஒரு பிளஸிங் கிடைச்சிச்சுன்னா அது முடிவிலே ஜெயம். ஆனால் காத்திருந்து பெறுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் டபுள் ப்ரமோஷன் இருக்கிறது. இரட்டைத்தனையான ஆசீர்வாதம் அதுல கர்த்தர் மறைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல யாருமே காத்திருக்காம ஆசீர்வாதத்தை பெறலங்க. மோசே வாழ்க்கையின் 40 ஆண்டு காலம் அரண்மனையில கழித்தான். அடுத்த 40 ஆண்டு காலம் எத்திரோவின் மாமனார் ஊர்ல போய் கழிச்சான். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த கடைசி 40 ஆண்டு காலம் அவன் ராஜாவை போல அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தலைவனாய் மாற்றியதற்கு ஏறக்குறைய 80 வருட காலம் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. யோசேப்புக்கு சொப்பனம் வந்த மறுநாளே அவன் ஆளுகைக்கு வந்துடல. என்னைக்கு சொப்பனம் வந்துச்சோ அன்னையிலிருந்து உபத்திரம் தான். தூக்கி குடியில போட்டாங்க. குடியில போட்டதோட விட்டாங்களா? அடிமையா வித்தாங்க. அதோட விட்டாங்களா? அங்க போனாலும் பிரச்சனை, போராட்டம். கடைசியில போன இடம் ஜெயிலுக்கு. எங்க போனா? ஜெயிலு ஆசீர்வாதமான இடமா? நன்மையான இடமா? அவனை சுத்தி நல்லவங்க வந்திருப்பாங்க. ஜெயில போய் பாருங்க. நான் ஜெயில் ஊழியத்துக்குலாம் போயிருக்கிறேன். நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப டைம் பண்ணி. அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே நீர் சொன்னது என்ன, நடக்கிறது என்ன? ஆண்டவரே என்னுடைய அரிக்கட்டு உயர்ந்ததாயும் என் தலை உயர்த்தப்பட்டதாயும் மற்ற தலைகள் விழுந்ததாயும் தானே நான் கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன். என் வாழ்க்கையில எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு ஆண்டவரே. அவன் யோசிச்சிருக்க மாட்டானா? ஆனாலும் பொறுமையோடு காத்திருந்தான். வேலை வந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினாரா இல்லையா? ஒரே ஒரு சொப்பனத்தின் மூலம், ஒரே ஒரு ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணதன் மூலம் தேசத்துக்கு அதிபதியாய் ஓவர் நைட்ல ஒரே இரவுல இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்தவன் நாளைக்கு அதிபதி ஆகிறாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும், எவ்வளவு குயிக்காகவும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தான் காலம், மாசம், நேரம் எல்லாம். கர்த்தருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். Glory to God. Thank you Jesus. தாவீது சாமுவேல் வந்து தைல குப்பி வச்சோடனே ராஜா ஆயிரல. பல போராட்டங்கள். சவுலினால என்னைக்கு சாவோன்னு தெரியாது. அவன் உயிரே அவன் கையில இல்ல. ஓடி 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 கலைத்து கடைசியில சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாத்திரமல்ல பேரரசனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவீதை போல ஒரு எம்பரர் என்று கொடுக்கிறது. எம்பரர் என்றால் பேரரசன். சாதாரண ஒரு சிற்றரசனாய் கர்த்தர் வைக்கல. பல சமஸ்தானங்களுக்கு பேரரசனாய் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை நியாயத்திற்கும் நியாயாதிபதியாய் இரட்சகனாய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் அவனை உயர்த்தினதுக்கு பல ஆண்டு காலம் அவன் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் காத்திருக்கிறத மட்டும் அற்பமா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தன்னுடைய துருத்தியிலே கணக்கில வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எத்தனை சொட்டு கண்ணீர் விட்டீங்க? யாரும் சொல்லுவீங்களா? தெரியுமாங்க? தெரியாதுங்க. எத்தனை நாள் அழுதீங்க இது வரைக்கும்? தெரியாதுங்க. எத்தனை மணி நேரம் காத்திருந்தீங்க? தெரியாதுங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் கணக்குல வச்சிருக்கிறாரு. சொல்லுவார். ஒரு நாள் நீ சொல்லுவ, நான் விட்ட கண்ணீருக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப தந்திருக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். நீ அறியாததென்றால் உன் மைண்ட்ல இல்லாதது, உன்னால கிரகிக்க முடியாதது, உன்னால் யோசிக்க முடியாதது. எப்பவுமே உங்களுடைய திட்டம் சிறியது, நீங்க போடுற பிளான் சின்னது. நீங்க அடிக்கிற கண்ணீர் கொஞ்சம், நீங்க படுகிற பிரயாசம் கொஞ்சம், நீங்க போடுகிற திட்டம் கொஞ்சம், நீங்க எதிர்பார்க்கிறது கொஞ்சம், உங்கள் ஆசைகள் கொஞ்சம். கர்த்தர் கொடுப்பது நிறைவு 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 நிறைவு. நீ அறியாததும் உனக்கு கெட்டது மாதமல்ல, அது மாத்திரமல்ல, நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை காத்திருக்கிறவங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும், நான் உன்னை கைவிட்டேனோ, உன்னை மறந்துட்டேனோ, உன் ஜெபம் கேட்கப்படலனோ, நீ டிசப்பாயிண்டட் ஆயிடாது, மனம் அடிவாகிடாதீங்க, பின்வாங்கிடாதீங்க. இன்னும் உங்க காத்திருக்குதல் அதிகமாகட்டும், உங்க விசுவாசம் அதிகமாகட்டும்.
அவருடைய வேலை வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நான் எதிர்பார்த்தது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாய் 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 ஆண்டவரே இவ்வளவா என்னை நேசிக்கிறீங்களாப்பா, இவ்வளவு என்ன அனுபவிச்சிருக்கிறீங்களான்னு உங்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது, வரப்போகுது, வந்தது. எப்ப இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களோ, எப்ப இதுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, எப்ப இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இன்று முதல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக அறிக்கையை நீங்க செய்ய துவங்குங்க. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்ததென்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. சீக்கிரத்திலே அவர் அளிக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று தேவனை நீங்க சோதனை பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, கீழ்ப்படியுங்கள். பணியை பார்க்கலும் கீழ்ப்படிந்ததும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்ததும் உத்தமம். தேவனுடைய வார்த்தைக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சிறு பிள்ளை போல நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை நடப்பிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். இதுவரைக்கும் காத்திருந்த நீங்கள் பாக்கியவான்கள். மனதும் மாம்சமும் சொல்வதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி, மனிதனுடைய ஆலோசனைக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதபடி தேவனுடைய ஆலோசனை உன் எஜமானுடைய வேலைக்காரனுடைய கண்களமான நோக்கி இருக்குவது போல உங்களுடைய கண்கள் பரம எஜமானை நோக்கி பாருங்க. ஆண்டவர், இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும், எனக்கு போதிங்கப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த கடினமான சூழ்நிலையில காத்திருக்கிற இந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஆலோசகராக இருந்து உங்களுக்கு நீங்க நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவாரு. உங்க ஆசீர்வாதத்தை பெறும் வருவதை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா. Glory to God, glory to God. யாக்கோபு சொல்றான், தேவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவேனும் நான் பார்த்தேன். நான் வெறும் கையோட போன ஆண்டவரே, 2 பரிவாரத்தோட திரும்பி வரேன். ஒரு பரிவாரம் கூட நான் பெறுவேன் எனக்கு தெரியாது, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு 2 பரிவாரத்தோடு திரும்பி வருவதற்கு காரணம் இந்த அர்ப்பணை. ஆண்டவரே, இந்த ஒன்றுமில்லாத இந்த எத்தனை நீங்க நேசித்து ஆசீர்வதிக்கிறீங்களே, இதற்கு நான் எவ்வளவு வேணும் பார்த்தேன் அல்ல. கர்த்தர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. Glory to God. சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ, வசனித்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரோ, நிச்சயமா நிறைவேறும். யாக்கோபை போல வெறும் கையா வந்திருக்கலாம், வெறும் கையா வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா வெறும் கையா நீடிக்க போகுது. எதிர்காலம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசமாய் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிற நீங்கள் வரும் காலங்களிலே 2 பரிவாரங்களோடு கர்த்தரை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. கண்களை மூடி வெறும் கையாய் ஹல்லேலூயா நான் கடந்து வந்தேன். 2 பரிவாரத்தோடு நீ திரும்பி வரப்பா. சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இந்த வானத்தின் வாசல் செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் இந்த வானத்தின் வாசல் செய்யா
கனப்படுத்துவே தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே சொன்னதை செய்யும் அளவில் என்னை கைவிடவே மாட்டேன் சொன்னதை செய்யும் அளவில் என்னை கைவிடவே மாட்டேன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இரண்டு பரிவாரங்கள் உங்களுக்கு இன்றைக்கு அளிக்கப்படுகிறது. தேவனால் உங்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரே ஒன் வேர்ட் பிளஸிங் இரண்டு பரிவாரம். நீ எதிர்பார்க்கிறது ஒரு பரிவாரம், நீ ஜெபிக்கிறது ஒரு பரிவாரம், நீ காத்திருக்கிறது ஒரு விஷயத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறது உனக்கு இரண்டு பரிவாரம். இது நான் கொடுப்பது, நீ வேணாம் நான் கொடுப்பேன். இது என்னுடைய ஆசை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு பரிவாரம் உனக்கு சொந்தமாய் மாறும். நீ விரும்புறதுனாலயோ நீ எதிர்பார்க்கறதுனாலே அல்ல. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒருவனை ஆசீர்வதிக்கவும் ஒருவனை தாழ்த்தவும் என்னால் ஆகும். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்க சித்தமாக இருப்பேன். அதை தடுக்க ஒருவனாக முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய யாராலும் முடியாது. இது தேவனே சொல்லுகிற வார்த்தை. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இன்னைக்கு டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறது இரட்டத்தமையான ஆசீர்வாதம், இருமடங்கு ஆசீர்வாதம், இரண்டு பரிவாரம். Thank you Lord. Glory to God, glory to God. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். ஹalleluya. உன்னை பார்க்கிற ஜனம் பொறாமை கொண்டு மனதில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தலையை நிமிர்த்த போகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எங்க தலை குனிஞ்சீங்களோ, எங்களை நோக்கி கவனானீங்களோ, எங்க ஆண்டவரே அப்படி கண்ணை சிந்தனீங்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று உங்களை பார்த்து ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு தலையை நிமிர பண்ண போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த ஆண்டு நியூ இயர் சர்வீஸ்ல நீங்க அநேக சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் எனக்கு இரண்டு பரிவாரங்களை கொடுத்தார் என்று சாட்சி சொல்ல போறீங்க. ஹalleluya. ராபாதா சந்தூரியம் தரபாடமானவா. Thank you Lord. Thank you Lord. இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. Thank you. Thank you. நல்ல கரந்தட்டி ஆண்டவரே நாமத்தில் இருக்கிறோமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுதான் ஆசீர்வாதம். இதான் வாக்குத்தத்தம். நம்ம ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது ஒரு நாள் வீர விழாவாய் போகவே போகாது. அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். நமக்காக அவர் என்ன வச்சிருக்கிறாரு ஆவலோடு அவர் சமூகத்தை தேடணும். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தை போல அவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், என்ன செய்வார் என்பது நம்ம ஆவலோடு காத்திருக்கும் போதுதான் நன்மையானதை நம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கும் அருமை ஊழியக்காரர்களோடு கூட தேவன் பேசியிருக்கிறார். நம்பிக்கையோட இருக்கிற நல்ல கரந்தட்டி ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். எனக்காக பேசியிருக்கிறார், என் சபைக்காக பேசியிருக்கிறார், ஒரு காரியத்தை பற்றி பேசியிருக்கிறார். நான் எதை குறித்து கவலைப்பட